கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலாத்தியர் 1:15 நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவனாய் இருந்த என்னை தேவன் பிரித்தெடுத்து அழைத்தார் என்று சொல்லுகிறார். முன்னே தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறவனாக பாலாக்குகிறவனாக இருந்தேன். என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் நான் தேறினவனாகவும் பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் தேவன் என்னை பிரித்தெடுத்து அழைத்தார் என்று சொல்கிறார். எதற்காக என்றால், புறஜாதிகளின் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் தேவன் அதற்காகவே பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறார். எபேசியர் 1:4 நாம் வாசிக்கும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஏன் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. ஆகவே பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிற இந்த உலகத்தை தேவன் பிரிப்பதற்கு வரவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற என்னையும் உங்களையும் பிரித்தெடுத்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் இறங்கி வந்தார். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. லேவியராகமம் 20:24 உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்காகவே பிரித்தெடுத்திருக்கிறார். ரோமர் 1:1 தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் என்று நாம் வாசிக்கிறோம். நம் ஒவ்வொருவரும் அதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நம்முடைய செயல்கள் மூலமாய், நம்முடைய கிரியைகள் மூலமாய், நம்மளுடைய வழிகள் மூலமாய், பார்வைகள், நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாய் நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு கூட கிட்டி சேருவதற்கும் தேவன் நம்மை பிரித்தெடுப்பதற்கும் அடையாளம் என்னவென்றால், நாம் எதை செய்தாலும் இந்த உலகம் நம்மை வெறுக்கும். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது. ஆகவே நம்மை வெறுக்கிற உலகத்தின் பக்கம் நாம் சாயாதபடி நம்மை விரும்பி அழைத்த தேவன் பக்கமாய் நாம் சார்ந்து நிற்போம். ஏனென்றால் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம் நீதியை பகைக்கும் என்று 1 யோவான் 3:12 வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகம் நமக்குள் வந்துவிட்டால் நாமும் நீதியை பகைக்கிறவர்களாய் மாறி போய்விடுவோம். உலகத்திலே முதல் பிறந்தவன் காயின் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காயின் மேலே தேவன் எத்தனை கிருபையை வைத்து அவனை பிறப்பிக்க பண்ணியிருப்பார். ஆனால் எல்லாவற்றையும் அவன் மறந்து தேவனுடைய நீதியை பகைக்கிறவனாக காணப்பட்டான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நீதிகளுக்கு எதிராக இருக்கிற பாவத்தை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெறுக்கிறவைகளை எல்லாம் வெறுக்கிறதோடு நின்று விடாதபடி, மீண்டும் அதை நாம் செய்யாதபடி, நஷ்டமென்று எண்ணினதை, குப்பை என்று எண்ணினதை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். ஏனென்றால் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் என்று எழுதப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நஷ்டங்களை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்டவைகளை நாம் வெறுக்க வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார். சில காரியங்களை செய்வதற்கு அவரே நமக்கு பலனாய் இருப்பார். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனை இந்த உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவனாய் அனுப்பினார். ஆனால் அவன் ஒரு நபருக்காக தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை, பரிசுத்தத்தை, கிருபைகளை எல்லாம் மறந்து போனான். ஆவியானவர் விட்டு விலகினதை கூட அறியாதிருந்தான். ஆனால் அதே போல நாமும் இராதபடி தேவன் நம்மை பிரித்தெடுத்த நோக்கத்தை, அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை உயர்த்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று வேத வார்த்தையின்படி எங்களை இம்மட்டும் பிரித்தெடுத்து தம்முடைய உன்னத மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்தி வருகிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த உலகங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி உடைய வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.